ரஷ்யாவில் இருந்து இலங்கைக்கு எரிபொருளை வழங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு இலங்கையில் உள்ள 2 இடங்களுக்கும் தற்பொழுது பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணமாகவே கப்பல்களை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக பணிப்பாளர் கலாநிதி மயூர நிதிகுமார தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம். தற்பொழுது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான எரிபொருள் கப்பல்கள் பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் எரிபொருளை இறக்குவதற்கு பிரதானமாக 2 இடங்களே உள்ளன. எனவே ரஷ்ய நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் எரிபொருள் கப்பல் அத்தகைய இடத்திற்கு வரக்கூடிய திகதிகள் மற்றும் தொழில்நுட்ப விடயங்கள் குறித்தே தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறாயினும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டின் தற்போதைய எரிபொருள் இருப்பு குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளை மற்றொரு டீசல் கப்பல் இலங்கையை வந்தடைய இருக்கிறது. அதில் சுமார் 32,000 மெட்ரிக் டன் டீசலும் 5,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருளும் கொண்டுவரப்படுகின்றன. அதேபோல் ஏப்ரல் 6 மற்றும் 7 திகதிகளில் மேலும் 2 டீசல் கப்பல்கள் வரவுள்ளன. அதன்படி ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் நாங்கள் எதிர்பார்த்த அனைத்து கப்பல்களும் இலங்கையை வந்தடைந்து கொண்டிருக்கின்றது. கடந்த மாதம் எதிர்பார்த்த அனைத்து கப்பல்களும் நாட்டை வந்தடைந்தன. எனவே பண்டிகை காலம் முடிந்தும் 5ஆம் மாதம் முடியும் வரை இலங்கையில் எரிபொருள் கையிருப்பில் இருக்கும். எனினும் எரிபொருள் விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா நேட்டோ அமைப்பில் இருந்து வெளியேறுவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அந்த நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தி டெலிகிராஃப் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய சேவையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நேட்டோ கூட்டணியை ஒரு காகித புலி என்று சாடிய ட்ரம்ப், பிரித்தானியாவிடம் ஒரு கடற்படை கூட இல்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்களுக்கு பிறகு இந்த அமைப்பில் அமெரிக்கா உறுப்பினராக நீடிப்பது குறித்து மீண்டும் பரிசீலிப்பீர்களா என வினவிய நிலையில், ஆம், அது மறுபரிசீலனைக்கு அப்பாற்பட்டது என்றும் தாம் கருதுவதாக கூறியிருக்கிறார். நான் ஒருபோதும் நேட்டோவால் ஈர்க்கப்படவில்லை. அவர்கள் ஒரு காகித புலி என்பது எனக்கு எப்போதே தெரியும். அது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் நன்கு தெரியும் என விமர்சித்து இருக்கிறார். பிரித்தானியாவிடம் கடற்படை கூட இல்லை. நீங்கள் மிகவும் பழமையாகிவிட்டீர்கள் என கடுமையாக ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் தொடர்ந்தும் ஹோர்முஸ் நீரிணையை மூடி உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அந்த நீரிணையை திறப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நேட்டோ நாடுகளிடம் உதவி கோரியிருந்தார். இந்த நிலையில் அவரது அழைப்பு நேரடியாகவே நேட்டோ நாடுகள் நிராகரித்த நிலையில் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை இவ்வாறு விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.